முருகருக்கு உகந்த நாளான தைப்பூசம் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலை 1:55 மணி முதல் தொடங்கி பிப்ரவரி 2 அதிகாலை 1 மணி வரை பூச நட்சத்திரம் நடைபெறவுள்ளது. அன்று ஒரு நாள் இருக்கும் விரதம் 48 நாட்களுக்கு சமமானதாக பார்க்கப்படுகிறது. எனவே தைப்பூச நாளன்று விரதம் இருப்பதன் மூலம் முருகரின் அருளை பெற்று கல்வி, செல்வம், நோயற்ற வாழ்வு, குழந்தை பாக்கியம், சொந்த வீடு என்ற அனைத்து கனவுகளும் நிறைவேறும். தைப்பூச விரதம் இருந்து முருகரை வேண்டுபவர்களின் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தைப்பூசம் அன்று காலை எழுந்தவுடன் குளித்து காலை பால் அல்லது பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அன்று அசைவ உணவு சாப்பிடவோ, கோபம் படவோ, தீய சொல் பேசவோ கூடாது. முருகனை மனதார நினைத்து முருக நாமங்களை மட்டுமே மனதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தைப்பூசம் என்பது முருகரின் கையில் இருக்கும் வேலுக்கான தினமாக பார்க்கப்படுகிறது. அதனால் தைப்பூசம் அன்று மாலையில் வீட்டில் இருக்கும் சிறிய வேலிற்கு பூஜை செய்வதன் மூலம் முருகனின் அருளைப் பெறலாம். வீட்டில் இருக்கும் முருக வேலுக்கு பஞ்சாமிர்தம், பன்னீர், திருநீர், பால், நெய் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். அதன் பின் முருகருக்கு பூஜை செய்து நெய்வேத்தியங்கள் படைத்து சிறிது நேரம் கழித்து முருகருக்கு படைத்த உணவை வீட்டில் இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு கொடுத்தும் நீங்களும் உண்டு விரதத்தை முடிக்கலாம்.